ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு ஆரி ஸ்டோரிஸ் பை பூவி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஆரி ஒர்க்குக்கு எப்படி ப்ளவுஸ் மார்க்கிங் பண்ணலான்னு பார்க்கலாம். மெட்டீரியல்ஸ் பார்த்திங்கன்னா, நான் சாரியில் இருக்கிற ப்ளவுஸ் கிளாத் வந்து எடுத்திருக்கேன். அளவு ப்ளவுஸ் எடுத்திருக்கேன், ஸ்கேல் எடுத்திருக்கேன், ஃப்ரெஞ்ச் கர்வ் எடுத்திருக்கேன், ஸ்லீவ் கர்வ் எடுத்திருக்கேன், மெஷரிங் டேப் எடுத்திருக்கேன், அப்புறம் டெய்லர்ஸ் சாக் வந்து எடுத்திருக்கேன். நான் வந்து இந்த மாதிரி கரை வச்ச சாரீ ப்ளவுஸ் மெட்டீரியல் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து சில்க் காட்டனோ இல்லை ஜாஸ்மின் கிளாத்தோ இல்லை ரா சில்க் யூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த கிளாத்தோ எடுத்து மெஷர் பண்ணிக்கலாம். மெஷர்மெண்ட் எல்லாமே சேம் தான். இப்போ வந்து நான் அந்த கிளாத்தை வந்து அளந்து பார்த்துக்கிறேன், என்னோடய சைஸுக்கு வந்துட்டு இது கரெக்டாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது இந்த கிளாத்தோட பாதியை பார்க்கும்போது எனக்கு 50 பாயிண்ட் வந்து வருது, அதாவது 50 சென்டிமீட்டர் வந்து வருது. ஸோ டோட்டலாக பார்க்கும்போது 100 சென்டிமீட்டர் வந்து வரும், 100 பாயிண்ட் இருக்கும். இது வந்து எனக்கு வந்து ஓகேவாக இருக்குது. நான் ஃபஸ்ட்டு பேக் சைடு தான் வந்து மார்க் பண்ண போகிறேன். இந்த பார்டர் வந்துட்டு எனக்கு வேண்டாம் அப்படிங்கிறதுனால நான் அந்த பார்டரை விட்டுட்டு அதுக்கு மேலே வந்துட்டு ஒரு லைன் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். உங்களோட இஷ்டம் தான், பார்டரும் வச்சுக்கலாம், பார்டர் இல்லாமையும் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து பேக் சைடு வந்து பார்டர் வேண்டாங்கிறதுனால நான் வந்து அதுக்கு மேலே வந்து ஒரு லைன் வந்து நான் போட்டுக்கிறேன். போட்டுட்டு ஒரு 1.5 இன்ச் வந்து நான் வந்து மேலே வந்து மார்க் பண்ணிக்கிறேன். சிலர் வந்து 1.5 இன்ச் வைப்பாங்க, 1 இன்ச் வைப்பாங்க, நம்மளோட இஷ்டம் தான். மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாக வந்து ஒரு லைன் வந்து நான் ட்ரா பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு இதிலேருந்து தான் வந்துட்டு நம்ம ரெடி அளவுக்கு வந்து மார்க் பண்ண போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா ப்ளவுஸோட உயரம் வந்து நான் வந்து மார்க் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து டேப் எடுத்துகிட்டு மேலே வச்சுட்டு கரெக்டாக கீழே எண்ணில் வந்துட்டு எவ்வளோ முடியுதோ அதை வந்து நம்ம கரெக்டாக வந்து மெஷர் பண்ணிக்கணும். பார்த்திங்கன்னா எனக்கு வந்து 14 இருக்குது ப்ளவுஸோட உயரம். 14 இன்ச். எப்போவுமே வந்துட்டு நம்ம ப்ளவுஸுக்கு வந்து இன்ச்சில் தான் வந்து மார்க் பண்ணணும். ஸோ நான் வந்து கீழேருந்து 14 இன்ச்சுக்கு வந்துட்டு நான் வந்து மேலே மார்க் பண்ணியிருக்கேன். தென் வந்துட்டு கழுத்து வந்து அகலம் வந்து பார்க்கணும். அதுக்கு வந்து இந்த ப்ளவுஸுக்கு பக்கத்தில் இந்த மாதிரி நான் வந்து ஸ்கேல் வச்சுக்கிறேன். ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு கழுத்து அகலத்தை வந்து நான் வந்து மெஷர் பண்ணிக்கிறேன். பார்த்திங்கன்னா நான் மெஷர் பண்ணி எடுத்துக்கிறேன். எனக்கு வந்து 3 இருக்குது. 3 வந்து எனக்கு இந்த ப்ளவுஸுக்கு வேண்டாம் அப்படிங்கிறதுனால நான் வந்து 3 வந்து வச்சுக்கிறேன். கரெக்டாக 3 வந்து மார்க் பண்ணிக்கிறேன். தென் வந்து ஷோல்டர் வந்து நம்ம மெஷர் பண்ணணும். கரெக்டாக அந்த இடத்த வந்து நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து 2 இருக்குது, எனக்கு வந்து 2 போதும் அப்படிங்கிறதுனால அந்த பாயிண்ட்லேருந்து நான் 2 வந்து மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் வந்து நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். இது 3, அது வந்து 2. இப்போ வந்து பின் கழுத்து இறக்கம் வந்து நம்ம மார்க் பண்ண போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி டேப் வச்சுட்டு எவ்வளோ தூரத்துக்கு வந்து ஓப்பன் இருக்கோ அந்த அளவுக்கு இந்த நம்ம மடித்து பார்த்தோம் அப்படின்னா அந்த வந்து அளவு தெரியும். எனக்கு வந்து 9 இன்ச் இருக்குது. ஸோ நான் வந்து 9 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். தென் வந்து கழுத்து அகலம் எவ்வளோ மார்க் பண்ணோம், 3 மார்க் பண்ணோமா, அதையே வந்துட்டு கீழே வச்சு ஒரு பாயிண்ட் வந்து வச்சுட்டு அதை வந்து பாக்ஸ் மாதிரி ஒரு ரெக்டாங்கிள் மாதிரி நம்ம வந்து போட்டுக்கலாம். தென் வந்துட்டு நம்ம ஆம் ஹோல் மார்க் பண்ண போகிறோம். ஆம் ஹோல் வந்துட்டு நமக்கு ரொம்ப யூஸ் ஆகாது. சப்போஸ் நம்ம பேக் சைடு ஃபுல்லாக ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக ஆம் ஹோல் வந்து யூஸ் ஆகும். ஸோ நான் வந்து ஆம் ஹோல் வந்து மெஷர் பண்ணிக்கிறேன். அதுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்லீவோட எட்ஜில் இருந்து நான் வந்து டேப் வச்சுட்டு கரெக்டாக அந்த ஸ்லீவ் வந்து எந்த இடத்துல முடியுது இந்த மாதிரி கரெக்டாக பிடிச்சி பார்க்கணும். எனக்கு பார்த்திங்கன்னா 5 இன்ச் வந்து வருது. ஸோ நான் அந்த இடத்துல வந்துட்டு 5 இன்ச் வந்து நான் வந்து பாயிண்ட் வச்சுக்கிறேன். வச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக வந்து ஒரு லைன் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். இது எல்லாமே வந்துட்டு நம்ம ரெடி அளவுக்கு தான் வந்து மார்க் பண்ணிகிட்ருக்கோம். தையலுக்கு வந்து நான் லாஸ்ட்டு வந்து உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது வந்து மார்பு சுற்றளவு வந்து நம்ம பார்க்கணும். அந்த கீழே அந்த எண்டிங் இருக்கா, அந்த எண்டிங்கில் இருந்துட்டு இந்த ஃப்ரண்ட் சைடு வந்து வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து கிடைக்கும். எனக்கு வந்து 9.5 வருது. ஸோ நான் அதை வந்து மார்க் பண்ணிக்கிறேன். நம்ம ப்ளவுஸை வந்து 2ஆக தானே மடித்து போட்டிருக்கோம், கிளாத்தையும் 2ஆக தான் மடித்து போட்டிருக்கோம். ஸோ வந்து மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கும். நீங்கள் கிளாத்தை வந்து 2ஆக மடித்து போட்டு ப்ளவுஸையும் இந்த மாதிரி மடித்து போட்டு எடுத்திங்கன்னா மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு கரெக்டாக இருக்கும். இப்போது லைன் வந்து நான் ட்ரா பண்ணிக்கிறேன். தென் வந்துட்டு கீழே அந்த இடுப்பு பகுதி இருக்கு இல்லையா, அந்த இடத்துல வந்துட்டு நான் மெஷர் பண்ணிக்கிறேன். எனக்கு வந்து 7 வருது. நான் வந்து அந்த இடத்துலேருந்து நான் 7 வந்து மார்க் பண்ணிவிட்டு ஒரு 1 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா விடுறேன். அதுக்கு எதுக்காக அப்படின்னா
கீழே வந்து நம்ம இந்த இடத்துல பிடிச்சி அடிப்போம். அதை வந்து இந்த சைடு அரை அந்த சைடு அரை பிடிச்சி அடிப்போம். ஸோ வந்து 1 இன்ச்சுக்கு வந்துட்டு நான் அந்த சைடு நான் வந்து மார்க் பண்ணிவிட்டு அந்த 1 இன்ச் மார்க் பண்ண இடத்துல வந்துட்டு நான் வந்து ஒரு லைன் போட்டுக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நமக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. தென் வந்து ஆம் ஹோல் வந்து இந்த மாதிரி ஆம் ஹோல் ஸ்கேல் இருந்துச்சுன்னா அதை வச்சு ட்ரா பண்ணிக்கலாம். இல்லைனா ஒரு 1 இன்ச் வந்து மார்க் பண்ணிவிட்டு கர்வியாக வந்துட்டு ஒரு லைன் போட்டுக்கலாம். இப்போ மார்க் பண்ணது வந்துட்டு ரெடி அளவு. தென் தையலுக்கு வந்துட்டு இது நமக்கு தேவை கிடையாது, பட் வந்து நம்ம டாட்டட் லைன்ஸ் வந்து போட்டு வைக்கிறது நல்லது. இப்போ பார்த்திங்கன்னா ஆம் ஹோலுக்கும் நான் வந்து 1/2 இன்ச் வந்து கொடுத்துக்கிறேன். இது எதுக்குன்னா தையலுக்கான அளவு. டாட்டட் லைன்ஸ் வந்து தையலுக்கான அளவு. அடுத்து வந்து உடம்புக்கு வந்துட்டு 1.5 இன்ச் வைப்பாங்க, 2 இன்ச் வைப்பாங்க. எனக்கு வந்து 1.5 இன்ச் போதுங்கிறனால 1.5 இன்ச் கேப்பில் வந்துட்டு நான் டாட்டட் லைன்ஸ் வந்து கொடுத்துக்கிறேன். இதில் வந்துட்டு நம்ம ஆரி போட போகிறது கிடையாது, பட் வந்துட்டு தையலுக்கான அளவுங்கிறது நமக்கு தெரியணும். அதனால் வந்துட்டு நான் மார்க் பண்ணுறேன். தென் கழுத்துக்கும் வந்துட்டு ஒரு 1/2 இன்ச் கேப்பில் வந்துட்டு இந்த மாதிரி டாட்டட் லைன்ஸ் போட்டுக்கிறேன். நான் அகைன் சொல்கிறேன், இந்த லைனுக்குள்ளே தான் வந்துட்டு நம்ம ஆரி போடணும். பார்த்திங்கன்னா கீழே அந்த பிடிச்சி அடித்த இடத்துல வந்து நம்ம வந்து ஆரி போடக்கூடாது, மற்ற இடத்துல வந்து ஆரி போட்டுக்கலாம். வந்து அந்த பிடிச்சி அடிக்கிற இடத்த வந்து நான் எப்படி மார்க் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஷோல்டரை வந்து 2ஆக பிரிச்சுக்கணும். தென் பிரித்த இடத்துலேருந்து ஸ்ட்ரைட்டாக வந்து ஒரு பாயிண்ட் கீழே வச்சுக்கணும். வச்ச பாயிண்ட்லேருந்து ஒரு 3.5 இன்ச்சுக்கு வந்து ஒரு லைன் போட்டுக்கணும். தென் இந்த சைடு வந்து ஒரு 1/2 இன்ச், அந்த சைடு நம்ம 1 இன்ச் விட்டோம் இல்லையா, அந்த 1 இன்ச்சுக்கு வந்து இங்கே வந்து நம்ம பிடிச்சி அடிக்கிறோம். இந்த லைன் போட்ட இடத்துலேருந்து இந்த சைடு 1/2 இன்ச், அந்த சைடு 1/2 இன்ச் வந்து மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து முக்கோண ஷேப்பில் வந்து நம்ம வந்து ஷார்ப்பாக வந்து மார்க் பண்ணிக்கலாம். அந்த இடத்துல வந்து ஆரி போடக்கூடாது. புட்டாஸோ எது வந்தாலும் அந்த இடத்துல வந்து நம்ம போடக்கூடாது. இப்போ வந்து நம்ம கழுத்து வந்து மார்க் பண்ணிக்கலாம். எந்த மாதிரி வேணுங்கிறத பார்த்துட்டு எனக்கு வந்து யூ ஷேப் வந்து வேணுங்கிறதுனால நான் யூ நெக் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். நீங்கள் சிடி வச்சு கூட மார்க் பண்ணிக்கலாம். தென் இப்போ இந்த ரெடி அளவு போட்டிருக்கோம் இல்லையா, அதை வந்து நல்லா வந்து நான் அழுத்தி வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். எதுக்குன்னா இதை வச்சு தான் நம்ம வந்து அடுத்த சைடு வந்து ட்ரேஸ் பண்ண போகிறோம். ஸோ வந்து இப்போ நம்ம வரைஞ்சதை வந்துட்டு நல்லா அழுத்தி வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ஃபுல்லாகவே வந்துட்டு நான் நல்லா டார்க் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து கரெக்டாக வந்து அந்த சென்டரை வந்து நம்ம பிடிச்சிக்கணும். நான் வந்து அயர்ன் பண்ணனால எனக்கு வந்து அந்த சென்டர் வந்து நல்லா தெரியுது. அந்த சென்டரை பிடிச்சிட்டு கிளாத்தை வந்து திருப்பி போட்டுக்கணும். போட்டுட்டு கரெக்டாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கணும். கீழே வந்து எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நல்லா அந்த மாதிரி தட்டி விடணும். எல்லா இடத்துலையும் தட்டி விட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து 2 சைடு வந்து மார்க்கிங் வந்து வந்துடும். ஸோ இதுக்கு மேலே வந்துட்டு நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். ட்ரேஸ் விழுந்துச்சு இல்லையா, அந்த இடத்துல வந்து நம்ம அகைன் வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். மார்க் பண்ணும்போது வந்துட்டு கரெக்டாக மார்க் பண்ணுங்கள். ஏன்னா இதை வச்சு தான் நம்ம வந்து ஆரி போட போகிறோம். தையலுக்கான அளவையும் ரெடி அளவையும் வந்துட்டு கரெக்டாக மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது ஆரி போடுறத வந்து அந்த பாயிண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த பாயிண்டில் முடிச்சிடணும். வெளியே தையல் அளவுக்கு போகக்கூடாது, இந்த இடத்துலையும் போகக்கூடாது. கரெக்டாக வந்து பார்த்து புரிஞ்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஸ்லீவ் வந்து மார்க் பண்ண போகிறோம். ஸ்லீவ் மார்க் பண்ணுறதுக்கு அந்த சைடு பார்டர் இருக்கு இல்லையா, எனக்கு வந்து ஸ்லீவுக்கு பார்டர் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுனால நான் வந்து பார்டரோடு சேர்த்து தான் எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி 2ஆக வந்து ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். தென் அதை வந்துட்டு ஒரு ஃபோல்டு கொடுத்துக்கிறேன். எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதுக்கு அளவு எடுத்துக்கலாம். அதுக்கு வந்து என்னோடய அளவு ப்ளவுஸை வச்சு பார்க்குறேன். எக்ஸ்ட்ரா வந்து நிறையா துணி இருக்குது, ஸோ வந்து பத்தும். முன்னாடியே வந்துட்டு இந்த இடம் பத்துமா அப்படிங்கிறது செக் பண்ணிக்கிறது வந்து ரொம்ப நல்லது. எனக்கு வந்து கரெக்டாக இருக்குது. இப்போ கையோட உயரத்தை வந்து நான் செக் பண்ணிக்கிறேன். அந்த ஸ்லீவ் பாயிண்டில் இருந்துட்டு கீழ் பாயிண்ட் வரைக்கும் நான் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு வந்து 11 இன்ச்சு வருது எல்போ ஸ்லீவுங்கிறனால. அப்புறம் வந்து அந்த கீழே அந்த கை சுற்றலை வந்துட்டு நான் மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கு வந்து இந்த மாதிரி நல்லா வந்து இழுத்து பிடிச்சிக்கணும். இழுத்து பிடிச்சிட்டு, ஏன்னா கிளாத் வந்து அந்த இடத்துல சுருங்கி இருக்கும். பார்த்திங்கன்னா எனக்கு வந்து 5 இருக்குது. இப்போ கீழே வந்துட்டு பிடிச்சி அடிக்கிறதுக்கு வந்து எனக்கு அந்த பார்டர் தேவைங்கிறதுனால கீழே இருக்கிற அந்த 1/2 இன்ச்சை மட்டும் நான் வந்து பிடிச்சி அடிக்கிறதுக்கு விட்டுக்கிறேன். சப்போஸ் நீங்கள் வந்து பார்டர் இல்லாமல் இருக்கிற துணியில் வந்து ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா 1 இன்ச் நீங்கள் விட்டுக்கலாம். சில டைம் வந்து 1.5 இன்ச் கூட விடுவாங்க. எனக்கு இந்த 1/2 இன்ச் தான் இருக்குது. ஸோ வந்து 1/2 இன்ச்சை வந்து நான் வந்து விட்டுக்கிறேன். நீங்கள் பார்டர் இல்லாத கிளாத்தில் ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா
நீங்கள் வந்து 1 இன்ச் கூட விட்டுக்கலாம், 1 இன்ச் 1.5 இன்ச் கூட விட்டுக்கலாம், உங்களோட இஷ்டம் தான். பட் கிளாத் பத்துதான்னு பார்த்துக்கோங்க. நான் அந்த கீழே இருந்துட்டு நான் 11 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு தென் ஒரு 5 இன்ச்சுக்கு வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். நம்ம மெஷர் பண்ண அளவு தான் இது. இப்போ வந்துட்டு ஆர்ம் ஹோல் வந்து மெஷர் பண்ண போகிறோம். அந்த ஸ்லீவ் வளைவு இருக்கு இல்லையா, அந்த வளைவில் வந்துட்டு கரெக்டாக டேப் வச்சு மெஷர் பண்ணணும். கரெக்டாக மெஷர் பண்ணோம் அப்படின்னா தான் நமக்கு வந்து அளவு வந்து கரெக்டாக வரும். எனக்கு வந்து 7 இருக்குது. இப்போ நான் தையலுக்கு வந்து மேலே ஒரு 1/2 இன்ச்சு வந்து டாட்டர் லைன்ஸ் வந்து கொடுத்துக்கிறேன். இது ரெடி அளவு, அது வந்து தையலுக்கான அளவு. ஒரு லைன் வந்து நான் ட்ரா பண்ணிக்கிறேன், ஸ்ட்ரைட்டாக லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். மேலே இருக்கிற டாட்டர் லைன்ஸ் வந்து தையலுக்கான அளவு, அதில் வந்து நம்ம ஆரி போடக்கூடாது. இப்போ பார்த்திங்கன்னா உயரம் வந்து 11, கீழே இருக்கிற அகலம் வந்து 5 எடுத்திருக்கேன். இப்போது அந்த சைடு இருக்கிற லைன், கீழே இருக்கிற லைன் இருக்கு இல்லையா, அந்த லைன்லேருந்து நான் ஒரு 3 இன்ச்சுக்கு வந்து மார்க் பண்ணியிருக்கேன். கரெக்டாக அந்த லைன்லேருந்து மார்க் பண்ணுறேன். மேலே இருக்கிற அந்த டாட்டட் லைன்ஸ்லேருந்து நான் மார்க் பண்ணலை. இப்போது இந்த சைடு இருக்கிற அந்த லைனோட எட்ஜில் இருந்துட்டு க்ராஸாக வந்து அந்த பாயிண்ட் மார்க் பண்ணோம் இல்லையா, அந்த பாயிண்ட் கிட்ட கொண்டு போயிட்டு நான் 7 இன்ச் வந்து அந்த ஆர்ம் ஹோலுக்கு மார்க் பண்ணேன் இல்லையா, அந்த 7 இன்ச்சை வந்து நான் மார்க் பண்ணிவிட்டு அந்த டாட்டையும் கீழே இருக்கிற அந்த 5 இன்ச் மார்க் பண்ணேன் இல்லையா, அந்த டாட்டையும் நான் வந்து ஜாயின் பண்ணி நான் கோடு போட்டுக்கிறேன். தென் வந்து இந்த மாதிரி ஸ்லீவ் கர்வ் இருந்துச்சுன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா கையாலேயே வந்துட்டு இந்த மாதிரி ஒரு 1.5 இன்ச் தள்ளி வந்துட்டு மார்க் பண்ணிவிட்டு ஒரு கர்வ் மாதிரி வந்து நீங்கள் ட்ரா பண்ணலாம். உங்கள்கிட்ட அந்த ஸ்லீவோட கர்வ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அதை வந்துட்டு ஸ்லீவுக்கு மேலே வச்சுட்டு கரெக்டாக அந்த பாயிண்ட்டுக்கு மேலே வச்சுட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து ட்ரா பண்ணிக்கலாம். தென் இதுக்கு மேலே வந்துட்டு டாட்டர் லைன்ஸ் கொடுத்துக்கிறேன். இது வந்து தையலுக்கான அளவு. தென் அந்த சைடு வந்துட்டு நம்ம 1.5 இன்ச் கொடுக்கலாம், இல்லை 2 இன்ச் கொடுக்கலாம். நான் வந்து 1.5 இன்ச் கொடுத்துட்டு டாட்டர் லைன்ஸ் கொடுத்துக்கிறேன். இதுதான் ரெடி அளவு. அந்த சைடு இருக்கிறது வந்து தையலுக்கான அளவு. இதை வந்து நான் பேக் சைடுங்கிறத மார்க் பண்ணிக்கிறேன், அதாவது கைக்கு பின் பக்கம். இப்போ நம்ம ட்ரேஸ் எடுக்க போகிறோங்கிறதுனால நான் மார்க் பண்ணதை நல்லா அழுத்தி வரைஞ்சிக்கிறேன். வரைஞ்சிட்டு கரெக்டாக பிடிச்சிட்டு நான் திருப்பி போட்டுக்கிறேன். போட்டுட்டு நல்லா வந்து தட்டி விட்டால் அந்த சைடு வந்து நமக்கு மார்க் பண்ணதை வந்துட்டு விழுந்துடும். இப்போது இதுக்கு மேலே வந்துட்டு நான் மார்க்கிங் வந்து கொடுத்துக்கிறேன். இது வந்து ஃப்ரண்ட் சைடு, அது பேக் சைடு. இப்போது ஸ்லீவோட சென்டர் மேலேயும் கீழேயும் வந்துட்டு நான் சென்டர் மார்க் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக சென்டர் வந்து மார்க் பண்ணணும், மறந்துடாதீங்க. இந்த வீடியோவில் வந்துட்டு என்னோடய தலை வந்து மறைச்சிருச்சு. நான் வந்து ஃப்ரண்ட் சைடு எப்படி மார்க் பண்ணுறதுன்னு நான் சொல்லிடுறேன் இதில். இப்போ பேக் சைடு வந்துட்டு ஃப்ரண்ட் சைடு வந்து ட்ரேஸ் எடுத்தோம் இல்லையா, எடுத்ததுக்கு ஒரு 1/2 இன்ச்சுக்கு வந்துட்டு உள்ளே வந்து தள்ளி வந்து புள்ளி வச்சுக்கிறணும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த கர்வ் வந்து நம்ம ட்ரேஸ் எடுத்தோம், இந்த சைடு ட்ரேஸ் எடுக்கும்போது எனக்கு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து வந்திருக்கு. பட் நான் என்ன பண்ணுறேன், ஒரு 1/2 இன்ச்சுக்கு வந்துட்டு உள்ளே தள்ளி வந்து டாட் வச்சுட்டு அந்த இடத்துல வந்து ஒரு கர்வ் மாதிரி நான் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். இப்படி தான் வந்துட்டு ஃப்ரண்ட் சைடு ட்ரா பண்ணணும். ஏன்னா ஃப்ரண்ட் சைடு வந்து ரொம்ப சுருக்கம் வரக்கூடாதுங்கிறதுக்காக இந்த மாதிரி மார்க் பண்ணுவாங்க. ஸோ வந்து இந்த மாதிரி ஃப்ரண்ட் சைடு வந்துட்டு ஒரு 1/2 இன்ச்சு உள்ளே தள்ளி நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். தென் இதை வந்துட்டு நல்லா வந்து அழுத்தி வரைஞ்சிட்டு அடுத்த ஸ்லீவுக்கு வந்துட்டு நான் வந்து ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். பார்த்திங்கன்னா கரெக்டாக சென்டர் பாயிண்ட்டை பிடிச்சிட்டு அந்த சைடு திருப்பி போட்டுட்டு எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி கீழே இருக்கிற கிளாத்தையும் செக் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நல்லா வந்து தட்டி விட்டுக்கோங்க. தட்டி விட்டிங்கன்னா எல்லாமே அந்த சைடு வந்து மார்க் ஆகிடும். இப்போது இதை வந்து நல்லா வந்து அழுத்தி நம்ம வரைஞ்சிக்கிறலாம். எப்பவும் போல் சென்டரை வந்து மறக்காமல் மார்க் பண்ணிக்கோங்க. நான் ரெடி அளவு மார்க் பண்ணியிருக்கேன். தையலுக்கான அளவையும் டாட்டட் லைன்ஸில் நான் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போது இந்த சைடு இருந்து இந்த சைடு வரைஞ்சனால பேக் சைடு வந்து நான் போட்டுக்கிறேன். தென் ஃப்ரண்ட் சைடை இந்த சைடு நான் வந்து போட்டுக்கிறேன். இப்போ வந்து நான் முன்பக்கம் வந்து மார்க் பண்ண போகிறேன். முன்பக்கம் எப்போவுமே வந்துட்டு ரைட் சைடு தான் நம்ம வந்து ஆரி போடுவோம். லெஃப்ட் சைடு வந்துட்டு நமக்கு சாரீ வந்து மறைச்சிரும் அப்படிங்கிறதுனால. இப்போது முன்பக்கம் மார்க் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒன்று சொல்லிக்கிறேன். சிலர் வந்து ப்ளவுஸோட முன்பக்கம் வந்து கிராஸ் கட்டில் போடுவாங்க, சிலர் வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே போடுவாங்க. கிராஸ் கட்டில்னா ஒன்றும் இல்லை,
அந்த கிளாத்துக்கு வந்து கிராஸாக வந்து நம்ம ஆரி போடுற மாதிரி இருக்கும். ஸ்ட்ரைட் கட்னா ஸ்ட்ரைட்டாக போடுற மாதிரி இருக்கும். கிராஸ் கட் எதுக்குன்னா ரொம்ப பாடியாக இருக்காங்க அப்படின்னா கிராஸ் கட் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இழுவை கொடுக்கும். அந்த மாதிரி பாடியாக இருக்கிறவங்க கிராஸ் கட் வந்து போட்டுக்குவாங்க. இப்போ நான் வந்து என் ப்ளவுஸ் வந்து ஸ்ட்ரெயிட் கட்டில் தான் நான் வந்து போட்டிருக்கேன். அதனால் நான் வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே வந்து நான் வச்சுக்கிறேன். சப்போஸ் கிராஸாக வேணும்னா நீங்கள் வந்து கிராஸாக வந்து வச்சுக்கலாம். கஸ்டமர்கிட்ட கேட்டுக்கோங்க, இல்லை அந்த ப்ளவுஸை வந்து பார்த்துக்கோங்க, கிராஸ் கட்டா ஸ்ட்ரெயிட் கட்டா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. அகைன் சொல்கிறேன், கிராஸ் கட் வேணும்னா இந்த மாதிரி இழுவை கொடுக்கும், அந்த சைடு கிராஸாக போட்டுக்கோங்க. ஸ்ட்ரெயிட் கட் வேணும்னா நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாகவே வந்துட்டு ட்ரா பண்ணிக்கலாம். என்னோடய ப்ளவுஸ் வந்து ஸ்ட்ரெயிட் கட் தான். நான் ஃப்ரண்ட் சைடுக்கு ரெக்கார்ட் பண்ண வீடியோ வந்து ரெக்கார்ட் ஆகலை, பட் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பேக் சைடு வந்துட்டு ஷோல்டர் வந்து 2 இன்ச் வச்சோமா, அதே 2 இன்ச்சை தான் நம்ம ஃப்ரண்ட் சைடும் வச்சுக்கணும். பார்த்திங்கன்னா 2 இன்ச் வச்சுருக்கேன். தென் வந்து முன் கழுத்துக்கு வந்துட்டு எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த மாதிரி அளவு ப்ளவுஸோட ஃப்ரண்ட் சைடு எடுத்துகிட்டு அந்த ஷோல்டரில் இருந்துட்டு இந்த மாதிரி எல் ஷேப்பில் வச்சு பார்த்தோம் அப்படின்னா அந்த முன் கழுத்து இறக்கம் வந்து எவ்வளோ இருக்குதுன்னு தெரியும். எனக்கு வந்து 5 இருக்குது. அதனால் 5ல் வந்துட்டு நான் மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாக வந்து ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். பேக் சைடு யூனெக் வச்சனால நான் ஃப்ரண்ட் சைடும் யூனெக் மாதிரி நான் ட்ரா பண்ணியிருக்கேன். மேலே வந்து தையலுக்கு வந்து ஒரு 1/2 இன்ச் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். ஆரி போடும்போது கரெக்டாக ரெடி அளவுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி அந்த எட்ஜ் வரைக்கும் நீங்கள் முடிச்சுக்கோங்க. ரொம்ப தள்ளி போட வேண்டாம், ஏன்னா அந்த இடத்துல வந்து ஸ்டிச் கொடுப்பாங்க. ஸோ முன்னாடியே வந்து முடிச்சுக்கிறது நல்லது. இப்போ பார்த்திங்கன்னா பின் கழுத்து, முன் கழுத்து, தென் 2 கைக்கும் எப்படி வந்து நம்ம மார்க் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இந்த மார்க்கிங் வந்துட்டு என்னோடய கிளாத்துக்கும் என்னோடய அளவுக்கும் நான் எப்படி போடுறதுங்கிறதுக்காக நான் இந்த மாதிரி போட்டிருக்கேன். உங்களோட அளவு, உங்களோட பாடியோட அளவை பொறுத்து, உங்களோட கிளாத்தை பொறுத்து வந்து நீங்கள் மாற்றி போட்டுக்கலாம். இந்த சைடு தான் ஸ்லீவ் போடணும், இந்த சைடு தான் பேக் சைடு போடணும் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. நீங்கள் எந்த சைடு போட்டாலும் கரெக்டாக இருக்கணும் அளவு. அது மட்டும்தான் வந்து மைண்டில் நீங்கள் வச்சுக்கிறணும். கரெக்டாக பார்த்து வந்து யோசித்து போடுங்க. தென் வந்துட்டு இந்த மாதிரி மார்க் பண்ண பிறகு ஃப்ரேம் வச்சு பார்க்கணும். இப்போ ஃப்ரேம் வச்சு பார்க்கும்போது அந்த இடத்துலேருந்து நம்ம அடுத்த போர்ஷன் வந்து மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அது வந்து தள்ளி இருக்கணும். சப்போஸ் வந்து இந்த முன்கழுத்தை வந்து நான் இந்த இடத்துல போட்டிருந்தேன் அப்படின்னா அந்த ஃப்ரேம் வந்துட்டு இடிக்கும். ஸோ நம்மளால் ஃப்ரேமை வந்து ஃபிட் பண்ண முடியாது. இந்த மாதிரி வந்து இறக்கி வைக்கிற மாதிரி இருக்கும். எல்லாமே வந்துட்டு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்லீவ் போர்ஷன் பார்த்திங்கன்னா நான் வந்து ஃப்ரேம் வந்து வச்சு பார்க்குறேன். பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்து இந்த இடத்துலேருந்து நான் ஒர்க் பண்ணல, கரெக்டாக பார்டர்லேருந்து நான் ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். பட் பார்டரில் கீழே வந்துட்டு கேப் தெரியுது. ஸோ கேப் தெரியும் போது நம்ம என்ன பண்ணணும், அந்த இடத்துல வந்துட்டு ஒரு வேஸ்ட்டு கிளாத்தோ இல்லை பழைய கிளாத்தோ எடுத்து சூயிங் மிஷின் வச்சுருந்திங்கன்னா அதில் ஸ்டிச் பண்ணுங்கள், இல்லை ஹேண்ட் ஸ்டிச் கொடுத்துட்டு தென் வந்துட்டு ஃப்ரேமில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த இடத்துலேருந்து ஒர்க் பண்ணுறேன் அப்படிங்கிறதுனால ஃப்ரேமை வந்து இறக்கி வச்சு தான் ஆகணும். ஸோ எக்ஸ்ட்ராவாக வந்துட்டு ஒரு கிளாத் கொடுத்து தச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நான் ஃப்ரேமில் வந்து ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். கரெக்டாக பார்த்துக்கோங்க. இப்போ இந்த இடத்துல ஃப்ரேம் வச்சு பார்க்குறேன், அந்த இடத்துலையும் ஃப்ரேம் வச்சு பார்க்குறேன், எனக்கு வந்து கரெக்டாக இருக்குது. தென் வந்துட்டு ஃப்ரண்ட் சைடு வந்து ஃப்ரேம் வச்சு பார்க்குறேன். இப்போ வைக்கும்போது இந்த இடத்துலையும் வந்துட்டு எனக்கு கேப் தெரியுது. ஸோ இந்த இடத்துலையும் நான் வந்து எக்ஸ்ட்ரா வந்து துணி கொடுத்து நான் தச்சுட்டு நான் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இதே ஃப்ரேமை நான் அங்கிட்டு தள்ளி வச்சேன் அப்படின்னா பேக் சைடு வந்துட்டு நமக்கு அடியாகும். பார்த்தீங்கன்னா தெரியும், பேக் சைடு நம்ம பண்ணுற ஒர்க் வந்துட்டு டிஸ்டர்ப் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுங்கள். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் என்னோடய ப்ளவுஸோட அளவுக்கு வந்துட்டு இந்த இடத்துல போட்டால் கரெக்டாக இருக்கும்னு நான் போட்டிருக்கேன். உங்களோட அளவுகளுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து இடத்த மாற்றி போட்டுக்கரலாம். மார்க்கிங் பண்ண பிறகு சரி, ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிச்சுட்டு நம்ம பண்ணது கரெக்டு தானா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நீங்கள் வந்து ஆரி ஒர்க் வந்து பண்ணுங்கள். தென் எல்லா கிளாத்லேயும் வந்துட்டு ஆரி ஒர்க் பண்ண முடியாது. கஸ்டமர்கிட்டேருந்து நீங்கள் கிளாத் வாங்குறீங்க அப்படின்னா அந்த கிளாத்தை ஃப்ரேமில் இன்சர்ட் பண்ணிவிட்டு த்ரெட்டு நீடில் யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணி பாருங்கள். சும்மா வந்து ரஃப்பாக ஒர்க் பண்ணி பாருங்கள். சும்மா நீடில் மட்டும் குத்தி பார்க்கக்கூடாது. நீடில் குத்தி பார்த்திங்கன்னா எந்த கிளாத்தாக இருந்தாலும் இழுக்க தான் செய்யும். த்ரெட் யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணி பாருங்கள். கரெக்டாக வந்து ஒர்க் பண்ண வருதான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா சில டைம் வந்துட்டு சாரியில் வர ரன்னிங் ப்ளவுஸ் மெட்டீரியலில் வந்துட்டு நம்மளால் ஒர்க் பண்ண முடியாது. அப்போ வந்துட்டு நம்ம என்ன பண்ணுற மாதிரி இருக்கும்னா கடையில் வந்துட்டு துணி எடுத்து பண்ணுற மாதிரி இருக்கும். சில்க் காட்டனோ, காஞ்சி காட்டனோ, ஜாஸ்மின் கிளாத்தோ இந்த மாதிரி ஏதாவது நம்மளோட விருப்பம் தான். கிளாத் எடுத்து நம்ம வந்து ஆரி போடுற மாதிரி இருக்கும். ஸ்டார்டிங்லேயே கஸ்டமர்கிட்ட வந்து கிளாத் வாங்கிட்டு ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுவீங்க. பட் ஒர்க் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து தெரியும் அந்த கிளாத்தில் வந்துட்டு நம்மளால் ஆரி ஒர்க் பண்ண முடியாது அப்படின்னு. ஸோ வந்து எதுனாலும் கஸ்டமர்கிட்ட முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணிடணும் அப்படிங்கிறதுனால
ஃபஸ்ட்டே செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு தனியாக கிளாத் எடுக்கணுமா அப்படிங்கிறத வந்துட்டு கஸ்டமர்கிட்ட முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. தென் ஆரி போடுறதுக்கு முன்னாடி, மார்க் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன மைண்டில் வச்சுக்கணும் அப்படின்னா, நீங்கள் மார்க் பண்ண போகிற சைடு வந்துட்டு நல்ல பக்கமா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. சில டைம் வந்துட்டு சில சாரியில் வந்துட்டு எது நல்ல பக்கம் எது கெட்ட பக்கங்கிறது வந்துட்டு நமக்கு கன்ஃபியூஷனாக இருக்கும். இதில் வந்துட்டு பார்டர் இருக்கிறதுனால நான் பார்த்துட்டேன். சில சாரீஸில் வந்துட்டு நமக்கு தெரியாது. அதனால கரெக்டாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். ஏன்னா ஒர்க் பண்ண பிறகு நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. அண்ட் நம்மளோட பேசிக் டு அட்வான்ஸ்ட் ஆரி கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் வந்துட்டு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வந்துட்டு ஷேர் பண்ணுறேன். இன்ஸ்டாகிராம் ஐடியை வந்துட்டு நான் கமெண்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணுறேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வீடியோ வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கான கிளாஸ் ஒர்க் என்னென்னா, ப்ளவுஸ் மார்க்கிங் வீடியோ வந்துட்டு நல்லா பார்த்து புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சுட்டு நோட்ஸ் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதை வச்சு வந்து நீங்கள் ப்ளவுஸ் மார்க்கிங் வந்து பண்ணி பாருங்கள். கிளாத்தில் மார்க் பண்ணதை வந்துட்டு பிக்சர்ஸ் எடுத்து மறக்காமல் குரூப்பில் ஷேர் பண்ணிடுங்க. எல்லா வீடியோஸ்லேயும் கொடுக்குற கிளாஸ் ஒர்க்ஸை மறக்காமல் குரூப்பில் ஷேர் பண்ணிடுங்க. அப்போ தான் எங்களால் சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ண முடியும்.